எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இப்போது அவங்க ஒருத்தர் கொட்டாய் விட்டால் அதை பார்த்தா நமக்கு கொட்டாய் வரும். இன்னொருத்தர் சிரிக்கும்போது நாமளும் சிரிப்போம். இன்னொருத்தர் சிரிக்கிறத பார்த்து நாமளும் சிரிப்போம். இன்னொருத்தர் அழுதா நம்ம அழுவோம். ரொம்ப ஈஸி வாழ்கிறது. எல்லாரையும் போல் வாழ்கிறது ரொம்ப ஈஸி. மக்களோடு அதாவது ஊரோடு ஒத்து போகிறது ரொம்ப ஈஸி. அப்போது ஆனால் இப்போ எல்லா மக்களும் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இங்கே இப்போ எல்லோரும் எது இயல்புனா எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்கிறது தான். ஒரே மாதிரி வாழ்க்கை முறைங்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி. இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாருமே காதலிக்கிறாங்க, குழந்த பெற்றுக்கிறாங்க, குடும்பமாக வாழ்கிறாங்க. அப்புறம் அது மாதிரி தானே. அப்போது இது எல்லாருமே அப்போது இங்கே இல்லை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அதில் நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு வித்தியாசமாக வாழும்போது வாழ்க்கை சிரமமாக போகும். அப்போ எல்லோரும் மாதிரியும் வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்னொரு விஷயம், எல்லோரும் மாதிரியும் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லோரும் மாதிரியும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்தால் நம்மளால் சாதிக்க முடியுமா? எல்லோரும் மாதிரியும்னா எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்களா, அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்களா, உடற்பயிற்சி செய்கிறாங்களா, நடைப்பயிற்சி செய்கிறாங்களா? அப்படி செய்யலை. அப்படியெல்லாம் வாழலை. அப்போ எல்லோரும் மாதிரி வாழ்கிறதுல இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிடலாம். கல்யாணம் பண்ணுறது, எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ணியாச்சு. எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் யாருமே உணவு கட்டுப்பாட்டை பெரும்பாலானவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்போ தவறான ஒரு நோக்கத்திற்காக எல்லாரையும் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க. தவறான நோக்கத்துக்காக அவங்கெல்லாம் என்ன காலையில் எழுந்திருக்கிறாங்க, அதனால் விடிகிற வரைக்கும் நம்ம தூங்குவோம். அவங்கெல்லாம் என்ன உடற்பயிற்சியாக செய்கிறாங்க, நாமளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் என்ன உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கிறாங்க, நாமளும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்ன லட்சியத்தோடைய வாழ்கிறாங்க, அதனால் நாமளும் லட்சியத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறரை காரணம் காட்டி ஒரு அலட்சிய மனோபாவத்தோடு வாழ்கிறார்கள். ஒரு அவங்களாம் லஞ்சம் வாங்குகிறாங்க, நம்மளும் லஞ்சம் வாங்குவோம். அப்போது பிறர் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அது ரொம்ப ஈஸி, இயல்பாக ரொம்ப எளிதாக இருக்கும். மற்றவங்க கொட்டாய் விட்டால் அதை பார்க்கும்போது நமக்கு கொட்டாய் வரும். அவங்க தூக்கம் வந்தால் நமக்கு தூக்கம் வரும். அவங்க சிரித்தா நமக்கு சிரிப்பு வரும். அவங்க அழுதா நம்ம அதை பார்த்தா நமக்கும் அழுக வரும். இதுதான் இயல்பு. அப்போது இயல்பாக ஈஸியாகவும் இருக்கும். பிறரை பார்த்து வாழ்கிறது இருக்குல்ல, இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படி வாழ்ந்தால் நாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயோ அல்லது இந்தியாவிலேயோ நம்ம வெற்றி பெற முடியுமா? பிறரை போல வாழ்ந்தால் நம்ம வெற்றி பெற முடியுமா? ஆனால் பிறரை போல வாழ்வது தான் எளிது. அப்படி இருக்கும்போது பிறரை போல வாழ்வது இங்கே வெற்றி தருமா? நம்மளால் சாதிக்க முடியுமா? அப்படின்னா இங்கே பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க? லஞ்சம் வாங்குகிறாங்க, பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதில்ல, உணவு கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, நடைப்பயிற்சி செய்கிறது கிடையாது, ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்போ தனித்து தான் இங்கே நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. பெரும்பான்மையான மக்களோட நம்ம இணைஞ்சிடக்கூடாது, தனித்து தான் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ தான் நீ சரியான வழியில் போவ. பெரும்பான்மையான மக்களோட நீ போனோன்னா பெரிய பள்ளத்தாக்க நோக்கி தான் நீ போவ. மூட நம்பிக்கையோடு தான் நீ வாழணும். பெரும்பான்மையான மக்களிடமிருந்து நீ விலகி போனால் தான் நீ ஜெயிக்க முடியும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலை, ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலை, மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற மாதிரி ஒருத்தர் கொட்டாய் விட்டால் அதை பார்த்து நீனும் கொட்டாய் விடாத, ஒருத்தர் சிரித்தா அதை பார்த்து நீயும் சிரிக்காத, ஒருத்தர் அழுதா அதை பார்த்து நீயும் அழாத, ஏன் எதுக்குன்னு கேளு, ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அழு. ஒருத்தர் சிரித்தா ஏன் சிரிச்சிங்கன்னு கேளு, ஏன் எதுக்குன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ சரி. ஒருத்தர் கொட்டாய் விட்டால் ஏன் எதுக்கு கொட்டாய் விட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா கொட்டாய் விடு. அந்த மாதிரி நம்பக்கூடாது. பிறரை நீ நம்பாத அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாருமே ஒழுங்காக இருந்துட்டா நீ பிறர் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீ அவங்கள போலே நீ வாழலாம். பிறர் சிரித்தா நீ சிரிக்கலாம், பிறர் பேசினா நீ பேசலாம், பிறர் அழுதா நீ அழலாம், பிறர் கொட்டாய் விட்டால் நீங்கள் கொட்டாய் விடலாம். அப்போது எல்லாருமே ஒழுங்காக இருந்துட்டா, பிறர் அதிகாலையில் எழுந்துட்டாங்க அப்படின்னா பிறரை பார்த்து நீ அதை பார்த்தியே நடந்துக்கலாம். இன்றைக்கி அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கணும்னு அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. அதிகாலையில் எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ எல்லார் மாதிரியும் வாழ்கிறதுல இங்கே அதான் பிரச்சனையாக இருக்குது. எல்லார் மாதிரியும் இங்கே வாழ முடியாது. அப்போ நம்ம அதை வெற்றி பெறணுன்னா நம்ம தனியாக ஒரு ஒரு
வழியை உருவாக்கி அதில் நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் வந்து இதில் உள்ள குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒரு பிரச்சனை. இப்போ வெளிநாடுனா அவங்க எல்லாருமே கடின உழைப்பாளியாக இருக்காங்க. வெளிநாடுனா முன்னேறிய வெளிநாட்டினர் பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்கன்னா அவங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழலாம். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க. பெரும்பாலானவங்க கடினமாக உழைக்கிறாங்க, ஒரு லட்சியவாதியாக இருக்காங்க, சோம்பேறியாக இருப்பதில்லை, நல்ல ஒழுக்கமாகவும் இருக்காங்க. ஒரு ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா ஆளே இல்லாத கடைகள்லாம் இருக்குது. நீ பொருள் எடுத்துகிட்டு பணத்தை போட்டு போனால் போதும். அந்த அளவுக்கு அந்த மக்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்கார்கள், ஒழுக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே கடினமாக உழைக்கிறாங்க, யாரும் சோம்பேறியாக இல்லை. அப்போது அங்கே உள்ள மக்களுக்கு ஒருத்தரை பார்த்து வாழ்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. பெரும்பாலான மக்களைப் போல் வாழ்வதில் அவர்களுக்கு எளிது. அங்கே கொட்டாய் விடலாம், தூக்கம் வந்தால் தூங்கலாம், சிரித்தா ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அவரை பார்த்து நம்ம சிரிக்கலாம், ஒருத்தர் அழுதா அவர் பார்த்து அவன் அழலாம். ஏன் அழுறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் கொட்டாய் விட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறரை அப்படியே பின்பற்றலாம். பெரும்பான்மையான மக்களாக வாழ்வது அங்கு எளிது. முன்னேறிய நாடுகளில், குழப்பங்கள் நிறைந்த இந்திய நாடுகளில் நம்ம பெரும்பான்மையான மக்களோடு இணங்கி போகிறது நமக்கு ரொம்ப ஆபத்தானது. இப்போ அவங்க தூங்குறாங்க, அவங்க இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றாங்க, அதை பார்த்து நாமளும் சாப்பிடுவோம். எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க, எல்லோரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லோரும் தான். யார் காலையில் எழுந்திருக்கிறாங்க, அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, யார் உடற்பயிற்சி செய்கிறா, யாருமே செய்கிறதில்ல, நாமளும் அது மாதிரி இருப்போம் அப்படின்னு மற்றவங்கள காரணம் காட்டி நம்ம மெத்தனமாக இருந்தால் கடைசியில் எங்கே போய்டுவோம்? நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோம், நம்ம உடம்புல நோய் வந்துடும், ஒரு நோயாளிகளாக மாறிவிடுவோம். அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, நாமளும் வாங்குவோம். இப்படி மற்றவங்கள உதாரணம் காட்டினீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க ஆங்கில வழிப்பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க, நாமளும் நம்ம பிள்ளைகளை ஆங்கில வழிப்பள்ளியில் படிக்க வைப்போம் அப்படின்லாம் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் பற்று, தாய்நாட்டு பற்று, தாய்மொழி பற்றுலாம் இல்லாமல் போயிடும். பிழைப்புவாதிகளாக எந்த உலகத்துக்கும் எந்த நாட்டுக்கும் போய் பிழைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இந்த மாதிரி அதனால் எல்லார் மாதிரியும் வாழ்கிறதுல இந்தியர்களுக்கு அது பொருந்தாது. ஆனால் வெளிநாட்டினர் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறாங்க, நாமளும் இங்கிலீஷ் மீடியம் சேர்ப்போம். அந்த மாதிரி ஒரு அது சரியாக தப்பா அப்படின்லாம் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா முன்னேறிய வெளிநாட்டில் அவங்க எல்லாருமே தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க, எல்லாருமே கடினமாக உழைக்கிறாங்க. அப்போ அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, நாமளும் கடினமாக உழைப்போம். அங்கேயே நேர்மையாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நீங்கள் கடினமாக உழைக்கணும்னா நேர்மையாக தான் இருந்தாகணும். கொஞ்சம் ஒரு சிலர் தான் அங்கே நேர்மை இல்லாமல் இருப்பாங்க. முன்னேறிய வெளிநாடுகளில் ஒரு சிலர் தான் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க, பெரும்பாலும் நேர்மையாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்க காதலிக்கிறாங்க, நாமளும் காதலிப்போம். முன்னேறிய வெளிநாடுகளில் காதல் என்பது சகஜமாக இருக்குது. ஆண் பெண் சுதந்திரம், சமத்துவம் இதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்குது. அதனால் அவங்கள பார்த்து அவங்க காதலிக்கிறாங்க, நாமளும் காதலிப்போம் அப்படின்னு பிறரை பார்த்து வாழ்கிறது முன்னேறிய வெளிநாடுகளில் எளிதானது. அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, நாமளும் கடினமாக உழைப்போம். அவங்க லட்சியவாதியாக இருக்காங்க, நாமளும் லட்சியவாதியாக இருப்போம். அவங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, நாமளும் அதிகாலையில் எழுந்திருப்போம். அவங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும், நாமளும் அது மாதிரி இருப்போம் அப்படின்னு வெளிநாட்டினர் அது மாதிரி இருக்காங்க. வெளிநாட்டினர் ஒருவரை பார்த்து வாழ்கிறதுக்கு அங்கே ஈஸி. ஆனால் இந்தியர்கள் ஒருத்தரை பார்த்து அவங்க செய்கிறாங்க, அது மாதிரி நாமளும் செய்வோம். அவங்க காலையில் வரைக்கும் தூங்குறாங்க, நாமளும் தூங்குவோம். அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, நாமளும் லஞ்சம் வாங்குவோம். அவங்க யாரும் காதலிக்கிறதில்ல, நாமளும் காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, அது மாதிரி நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க, நாமளும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ப்போம். இப்படி இந்தியர்கள் பிறரை பார்த்து வாழ்ந்தாங்கன்னா பள்ளத்தாக்க நோக்கி போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே பெரும்பான்மையான மக்கள் சரியான வாழ்க்கை வாழலை. அதனால் பிறரை பார்த்து நீ வாழக்கூடாது. பெற்றவங்கள கூட யாரையும் நம்பாத. இந்தியாவை பொறுத்தளவில் யாரையும் நம்பாத. நீயா யோசி, சுயமாக சிந்தித்து நீ தனித்து வாழ கற்றுக்கோ. அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். இங்கே பிறரை பார்த்து அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒன்று செஞ்சேன்னா நீ ஒரு நோயாளி ஆகிடுவ, நீ வாழ்க்கையில் தோற்று போயிடுவ, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதுதான் நம்ம இந்திய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள், ஒரு சில நாடுகள் உலகத்தில் நிறைய இருக்குது. வெற்றிகரமான நாடுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பிறரை பார்த்து வாழலாம். பிறர் சிரித்தா அவங்க சிரிக்கலாம், பிறர் கொட்டாய் விட்டால் அவங்க கொட்டாய் விடலாம், சந்தேகம் இல்லை. மற்றவங்க மேலே மற்றவங்க ஒரு
அங்கே பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்களா, முன்னேறிய வெளிநாடுகளில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. ஒரு வெற்றியாளர்களாக வாழ்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க, நல்ல பண்புகள் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நேர்மை இருக்குது. பெரும்பான்மையான மக்களிடம் நேர்மை இருக்கிறது. அதனால் அவங்க இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பின்பற்றலாம், நம்பிக்கையோடு பார்க்கலாம், நம்பிக்கையோடு பார்த்து அவங்கள பின்பற்றினா அவங்க முன்னேற்றம் அடைவார்கள். ஆனால் இந்தியர்கள் வந்து மற்றவங்கள போல் வாழ்ந்தா அப்படின்னா நீ பள்ளத்தாக்க நோக்கி தான் போவ. ஆனால் உண்மையில் எது இயல்பானதுன்னா, மற்றவங்கள பார்த்து ஒருத்தர் கொட்டாய் விட்டால் நமக்கும் கொட்டாய் வரும். ஒருத்தருக்கு தூக்கம் வந்தால் நமக்கு கூட தூக்கம் வரும். ஒருத்தர் சிரித்தா நமக்கும் சிரிப்பு வரும். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கும் பண்ணணும். அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் அதான் இயல்பான வாழ்க்கைங்கிறது. எல்லோரும் ஒரே மாதிரி வாழணும். அது ஒரு உதவி தானே. நாம் மட்டும் தனியாக ஒரு வழியில் போகிறது நமக்கு கஷ்டம். நமக்கு ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டா ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்தால் நீ முன்னேறுவியா? அதுதான் முக்கியம் காரணம். நீ எல்லோரும் மாதிரியும் வாழ்கிற அப்படின்னா உனக்கு அது முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா இந்தியாவில் முன்னேற்றத்தை தராது. ஆனால் ஜப்பானில் நீ எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்தால் தான் நீ முன்னேற முடியும். நீ வித்தியாசமாக வாழ்ந்தால், ஜப்பானில் போய் நீ வித்தியாசமாக வாழ்ந்தால் அவங்க எல்லோரும் கடினமாக உழைப்பாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கணும், மற்றவங்கள போல் இருக்கக்கூடாதுன்னு நீ சோம்பேறியாக தான் இருக்கணும். ஜப்பானில் ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கணும், எல்லோரும் போல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவர் ஒருத்தர் சோம்பேறியாக தான் இருப்பார். அங்கே எல்லாருமே கடினமாக உழைப்பாங்க. அப்போ அங்கே எல்லோரும் மாதிரியும் இருந்தால் தான் நீ கடினமாக உழைக்க முடியும். அதே விதத்தில் இந்தியாவில் நீ எல்லோரும் மாதிரியும் இருக்கணும்னு நினச்சி இருந்தாக்கா நீ சோம்பேறி ஆகிடுவ. ஏன்னா இங்கே எல்லாருமே சோம்பேறியாக தான் இருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் சோம்பேறியாக தான் இருக்காங்க. வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்களும் சோம்பேறித்தனமாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இங்கே எல்லோரும் மாதிரியும் இருக்கிறதுல நிறைய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ நீ தனியாக இருக்கணும். நீ ஜெயிக்கணும்னா நீ தனியாக இருக்கணும். தனித்து ஒரு வழியை போட்டு அதில் பயணிக்கணும். அதுதான் இந்தியாவோட வாழ்க்கை முறையில் உள்ள பிரச்சனை. இந்தியா போன்ற மூன்றாம் தர நாடுகளில் உள்ள ஒரு பிரச்சனை. ஒரு ஆப்பிரிக்கா நாடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், இந்தியா மாதிரி தான். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒன்று தான். அவங்களுக்கும் அந்த ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஆங்கில மோகம். இந்த ஆங்கிலேயர்கள் அங்கேயும் போய் அடிமைப்படுத்தி அவங்களையும் குழப்பி விட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து எல்லோரும் மாதிரி இருந்தீங்கன்னா மோசமான வழியில் தான் போவீங்க. அங்கேயும் ஜெயிக்கணும்னா நீ ஒரு தனி வழி போட்டாகணும். இதுதான் வந்து முன்னேறிய வெளிநாட்டினருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு, நம்ம வாழ்க்கை முறைக்கும் உள்ள வேறுபாடு. முன்னேறிய வெளிநாட்டினர் வந்து எல்லோரும் மாதிரியும் எல்லோரும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கை ஈஸி. எப்படி அவங்களால முடியுது? நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வெளிநாட்டினர் ஜப்பான் நாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஒரு ஐரோப்பியர்கள்லாம் எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாரும் ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் உழைக்கல. ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி உழைக்கிறாங்க. அத்தனை பேரும் கடினமான உழைப்பாளிகள். இந்தியாவில் கடினமான உழைப்பாளி யாருன்னா ஒரு ஊர்லேயே விரல் விட்டு சொல்லிடலாம் 10 பேர் தான் இருப்பான். மற்றவங்கலாம் கடினமாக உழைக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. லட்சியவாதிகள் யாருன்னா ஒரு ஊரில் 4-5 பேர் தான் இருப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவர் லட்சியவாதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமைங்கிறது ஆனால் இந்தியாவில் ஒற்றுமை என்பது கிடையாது. இங்கே வந்து அழிவை தருகிற ஒரு விஷயத்தில் தான் ஒற்றுமையாக இருக்காங்க. அது அழிவை நோக்கி போகிற தோல்வியை தருகிற ஒரு வாழ்க்கை முறையில் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்தியாவில் வந்து தோல்வியை தருகிற ஒரு வாழ்க்கை முறையில் ஒற்றுமையாக இருக்காங்க. ஆங்கில வழி கல்விகளில் ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுல ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா யாரும் முன்னேறிட மாட்டான். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க கண்டிப்பாக முன்னேறிட மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் தான் தேர்வாங்க. பெரும்பான்மையானவர்களுக்கு எழுத படிக்காமல் போகிறோம், புரிஞ்சு படிச்சுக்கிட மாட்டாங்க. புரியாமலே அவன் 12வது வரையும் காலேஜ் வரைக்கும் படிச்சிருவாங்க. புரியாமலே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கள்ள காப்பி அடிச்சுக்கிட்டு அவங்க தேர்வு தான் வருவாங்க. அப்படி தான் வந்து இந்திய கல்வி முறை என்பது. அதனால் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களைப் போல் நீ வாழ்ந்தன்னா கண்டிப்பாக ஒரு முட்டாளாக தான் மாறுவேன். பெரும்பான்மையான மக்கள் முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலை. ஆனால் வெளிநாட்டினர் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எல்லாருமே தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே கடினமாக உழைக்கிறாங்க. எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கிறது, போராடுறது, இப்படி நேர்மையாக இருக்கிறது, இப்படி பல விஷயங்களில், அதாவது நல்ல விஷயங்களில் ஒற்றுமையாக இருக்காங்க. முன்னேறிய வெளிநாட்டினர் நல்ல விஷயங்களில் ஒற்றுமையாக இருக்காங்க.
ஜப்பான் நாட்டுக்காரங்க, சீனா நாட்டுக்காரங்க இவங்கெல்லாம் நல்ல விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க. தாய்மொழியில் கல்வி கற்கிறது இதில் ஒற்றுமையாக இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டினர் பார்த்திங்கன்னா ஆங்கில வழியில் கல்வி கற்பது. அப்போது ஆங்கில வழியில் கல்வி கற்றால் நீ முட்டாளாக தான் ஆவ, உனக்கு சுய சிந்தனைங்கிறது பெருசாக இருக்காது. அப்போது மோசமான விஷயத்தில் இவனெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாட்டினர் கல்விக்காகலாம் அந்த அரசாங்கமே இலவச கல்வியை கொடுத்து நல்ல நல்ல உணவெல்லாம் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பைசா கொடுத்து நீ கல்வியை வாங்குற. கல்வியை காசு கொடுத்தா தான் உனக்கு கிடைக்கும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஏன் நான் இந்த நாட்டில் வாழ்கிறேன், எதுக்கு என் பிள்ளைக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்விக்காக காசு கொடுக்கணும்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதில் ஒற்றுமையாக இருக்கிறான். இங்கே ஏமாளியாக இருக்கிறதுலையும் ஒரு கோபம் இல்லாமல் சூரணேற்றவர்களாக இருப்பதிலும் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கேள்வி கேட்குறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தில் மோசமான விஷயத்தில் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. மூட நம்பிக்கைகளில் ஒற்றுமையாக இருக்காங்க. சோம்பேறியாக இருப்பதில் ஒற்றுமையாக இருக்காங்க. காலையில் நாமே எழுந்திருக்கணும். யாராவது காலையில் எழுந்திருக்கிறாங்களா? அதிகாலையில் யாருமே எழுந்திருக்கிறதில்ல. பெரும்பான்மையானவங்க எழுந்திருக்கிறதில்ல. நாமளும் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கணும்? விடிஞ்ச பிறகு எழுந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்தியர்களோட மனப்பான்மை. அவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, நாமளும் லஞ்சம் வாங்குவோம். அவங்களும் ஓபி அடிக்கிறாங்க. வேலையில் ஒரு செய்கிற தொழிலில் ஓபி அடிக்கிறாங்க, நாமளும் ஓபி அடிப்போம். அதுதான் இந்தியர்களோட வாழ்க்கை முறையாக இருக்குது. இப்படி இந்தியர்களுக்கும் பிற நாட்டினருக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் எல்லாரும் போல் இருக்கிறது தான் ஈஸி. ஆனால் இந்தியாவில் நீ எல்லாரையும் போல் இருந்தன்னா அது உனக்கு அழிவை தான் தரும், தோல்வியை தான் தரும். நோயாளிகளாகவும் உன்னை முட்டாளாகவும் மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் மாற்றிவிடும். ஆனால் வெளிநாட்டில் நீ எல்லாரும் போல் இருந்தால் உனக்கு வாழ்வது ஈஸி. எல்லாரையும் போல் இருக்காமல் நீ வித்தியாசமாக வாழ்ந்தால் வெளிநாட்டில் நீ சோம்பேறி ஆகிடுவேன். முன்னேறிய வெளிநாடுகளில் ஜப்பான் நாட்டில் போய் நான் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டேன், வித்தியாசமாக இருப்பேன் அப்படின்னா ஜப்பான் நாட்டுக்காரன் எல்லாருமே கடினமாக உழைப்பான். நீ வித்தியாசமாக இருக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ சோம்பேறியாக தான் ஆவ. சோம்பேறியாக இருந்தால் தான் அங்கே வித்தியாசமாக இருக்க முடியும். அதனால் இதான் பிற நாட்டினர் எப்படி அவ்வளோ முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எப்படி அது அவர்களால் சாத்தியமாகிறதுனா அது அப்படித்தான், இப்படியாகத்தான் அது இருக்கிறது, அது சாத்தியமாகிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறாங்க, நாமளும் ஆடம்பரமாக திருமணத்தை செலவு பண்ணி நடத்துவோம். வீட்டு நிகழ்ச்சியில் அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணி கல்யாண மண்டபத்தில் போய் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பிள்ளைக்கு. அப்படிங்கும்போது நாமளும் அது மாதிரி கொண்டாடுவோம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காது குத்துறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காது கத்துறாங்க, நாமளும் அது மாதிரி குத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிறரை போல் நீ வாழ்ந்தனா இந்தியாவில் நீ கண்டிப்பாக அழிவை நோக்கி தான் நீ போவ. கடைசியில் கடங்காரங்களாக மாறிடுவேன். அவங்க நிறைய வரதட்சணை கொடுக்குறாங்க, நாமளும் வரதட்சணை கொடுப்போம். அவங்க நிறைய சீர் செய்கிறாங்க, நம்மளும் சீர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் பிறரை போல் வாழணும்னு நினச்சாக்கா கண்டிப்பாக அழிவை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறை என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமான வழியில் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க, மூட நம்பிக்கை நிறைந்த வழிகளில் வாழ்ந்துட்டு வராங்க. அதனால் இந்தியாவில் நீ வெற்றி பெறணுன்னா உனக்குன்னு தனிய வழியை உருவாக்குனா தான் நீ இந்தியாவில் வெற்றி பெற முடியும். இந்தியாவில் உள்ள மக்கள் உனக்குன்னு தனி வழிகளை உருவாக்கு. எல்லாரும் போல் வாழாத, கண்டிப்பாக அது தப்பான வழி தான். எல்லாரையும் போல் நீ இந்தியாவில் வாழ்ந்தனா கண்டிப்பாக நீ தப்பாக தான் நீ வாழ்வ. சரியான வழியில் வாழவே முடியாது. நீ தோற்று போயிடுவ, நீ அழிஞ்சே போயிடுவ, நீ நோயாளி ஆகிடுவ, நீ முட்டாளாகிடுவ. அதனால் இந்தியாவில் நீ ஜெயிக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக வாழணுன்னா உனக்குன்னு தனி வழியை உருவாக்கிக்கோ. அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும், கடங்காராகாமல் தப்பிக்கலாம், நேர்மையாக இருக்கணும். இந்தியாவில் நேர்மையாக இருந்தால் நீ எல்லாரும் போல் இருந்தால் நீ நேர்மையாக இருக்க முடியாது. இந்தியாவில் நீ நேர்மையாக இருக்கணும்னா எல்லாரையும் போல் இருக்காது. அதனால் சுயமாக சிந்திக்கணும். சுயமாக சிந்தித்தா தான் இந்தியாவில் வாழ முடியும். சுய சிந்தனை தான் சுய சிந்தனை இந்தியர்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களா, நாம ஏன் வேலைக்கு போகணும், அந்த வீட்டு பெண்கள்லாம் வேலைக்காக போகிறாங்க, அவ்வளோ படிச்சிருந்தோம் வீட்டிலே தான் இருக்காங்க, அது மாதிரி நாமளும் வீட்டிலே இருப்போம். அதனால் இந்தியாவில் எவ்வளோ தான் அவங்க பெண்கள் அவ்வளோ ஈஸியாக முன்னேறிட மாட்டேங்காங்க. ஏன்னா மற்றவங்கள பார்த்து தான் எல்லாருமே நாம ஏன் வேலைக்கு போகணும், அவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்களே ஜாலியாக, அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நம்மளும் வீட்டிலே இருக்கலாமே. வேலைக்கு போய் சொல்லிட்டு நம்ம வீட்லேயும் தான் இருக்கானே ஒரு புருஷன், அவன் வேலைக்கு போய் சொல்கிறானே,
அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான். எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டா எந்த பெண்களுக்கும் வீட்டில் இருக்கணுங்கிற எண்ணமே வராது. பெரும்பான்மையான இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் வீட்டில் இருக்கிறனால வேலைக்கு போகிற பெண்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி வீட்டிலே இருக்கலாம், நம்ம வேலைக்கு போகிறோமே, கஷ்டப்பட வேண்டியிருக்கு, நல்ல ஒரு வீட்டுக்காரன் கிடச்சிருந்தானா நம்ம வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே சிந்தனை வந்து வெளிநாட்டில் உள்ள ஒரு முன்னேறிய வெளிநாட்டில் உள்ள ஒரு பெண்களுக்கு வராது. ஏன்னா அங்கே எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறது தான் சரி. அது தவிர வீட்டிலே இருக்கிற அப்படி ஒரு சிந்தனையே வந்து ஒரு ஜப்பானில் கிடையாது. ஜப்பானில் உள்ள பெண்களுக்கு வீட்டிலே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறது வந்து அது அப்படி ஒரு விஷயத்தையே அங்கே அப்படி ஒரு நடைமுறையே அங்கே கிடையாது. அதனால் ஆனால் இங்கே வந்து பெரும்பான்மையான பெண்கள் வீட்டில் இருக்கிறதுனால வேலைக்கு போகிற பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து அவங்கள போல் நாமளும் இருக்கலாமே, அவங்கள போல் நம்ம வீட்டிலே இருக்கலாமே, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு வேலைக்கு போகிற பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. நம்மளை வேலைக்கு போகிற மாதிரி நம்ம வீட்டில் புருஷன் நமக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிட்டானே, வீட்டிலே மகாராணி மாதிரி வீட்டிலே உட்கார வச்சு அழகு பார்க்குற ஒரு புருஷன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பெண்களுக்கு கோபம். இந்தியாவில் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டம். இந்தியா வெளிநாட்டில் வாழ்கிறது ஈஸி, முன்னேறிய வெளிநாட்டில் வாழ்வது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்தியாவில் நீ வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்படணும். இங்கே உளவியல் ரீதியாக இந்தியர்கள் வந்து ஒரு மோசமான விஷயத்தில் சோம்பேறியாக இருப்பதில் ஒற்றுமையாக இருக்காங்க, மோசமான விஷயங்களில் ஒற்றுமையாக இருக்காங்க, தோல்வியை தருகிற ஒரு வாழ்க்கை முறையில் ஒற்றுமையாக இருக்காங்க, அறியாமையில் ஒற்றுமையாக இருக்காங்க, சோம்பேறி. அதனால் வந்து இந்தியாவில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் ஆண்களுக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா, அவன் பொண்டாட்டி என்ன வேலைக்கு அனுப்புகிறான், நம்மளும் வேலைக்கு அனுப்ப வேண்டாம், அந்த மாதிரி சிந்தனையும் இங்கே இருக்குது. வேலைக்கு அனுப்புகிற பெரும்பான்மையானவர்கள் இங்கே வேலைக்கு போகாதனால பெரும்பான்மையானவர் எப்படி இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்கள் வந்து என்ன யோசிக்கிறான், அவன்லாம் என்ன அவன் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புகிறான், நம்மளும் அனுப்ப வேண்டாம், ரொம்ப கட்டாயம் வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் இங்கே வேலைக்கு போகிறாங்க. சரியான காரணம் கிடைக்கணும், காரணம் இல்லாமல் இங்கே யாரும் வேலைக்கு போகிறது கிடையாது. வேலைக்கு போனால் தான் உண்டு அப்படின்னா தான் வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்னா வேலைக்கு போனால் தான் நம்மளால் வந்து வாழ முடியும், பிழைக்க முடியும்னா மட்டும்தான் பெண்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து மற்றவங்கள பார்த்தே வாழ்கிறது வந்து இந்தியாவில் ஆபத்தானது. பிறரை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம தனித்து ஒரு வழி, எது நியாயம் எது சரின்னு சுயமாக சிந்தித்து அதன்படியில் வாழ்ந்தால் தான் இந்தியா உருப்படும். இந்தியாவில் ஒருத்தர் உருப்படியான வாழ்க்கை வாழ முடியுமே தவிர பிறரை போல். அது மாதிரி தான் அரசியல்வாதிகளாக ஆகிட்டானுங்க. அரசியல்வாதிகள் ஏன் அப்படி ஆகிட்டானா, பிறரை போல் அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, நாமளும் லஞ்சம் வாங்குவோம், அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் ஆட்சி கிடச்சிருது. அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அவங்கெல்லாம் யார், நான் மக்களுக்கு எதையாவது செய்கிறாங்களா, மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, போய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அது மாதிரி நாமளும் மக்கள்கிட்ட போய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடுவோம், ஏதாவது அதை செய்வேன் இதை செய்வேன்னு போய் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்துடலாம். அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அரசியல்வாதி ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள பார்த்து இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் தப்பான ஆளுகளாகவே நிறைஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது. அரசியல்வாதிகள் எல்லாருமே பிறரை பார்த்தே கெட்டு போயிட்டாங்க. இங்கே அதாவது எல்லோரும் நல்லவங்களாக இருந்தால் பிறரை பார்த்து வாழ்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் நேர்மையானவங்களாக இருந்தால் கடமை செய்கிறவங்களாக இருந்தால் பிறரை போல் வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மோசமானவங்களாக இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்க, நேர்மை இல்லாதவங்களாக இருக்காங்க, முட்டாளாக இருக்காங்க, சோம்பேறியாக இருக்காங்க, நோயாளிகளாக இருக்காங்க. அதனால் பிறரை போல் வாழ்ந்தால் நீங்கள் கெட்டவங்களாக தான் இருப்ப, சோம்பேறியாக தான் இருப்ப, மோசமானவங்களாக தான் இருப்ப, முட்டாளாக தான் இருப்ப, தோல்வியை தருகிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வ, சோம்பேறியாக தான் இருப்ப. அதனால் இந்திய வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமானது. அதாவது முட்டாள்தனமான வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ரொம்ப கடினமானது. நேர்மையாக இருக்கிறது ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். எளிதான வாழ்க்கை என்பது நேர்மையான வாழ்க்கை தான். சோம்பேறியாக வாழ்ந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். இந்தியாவில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். வெளிநாட்டில் ஜப்பானில் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு ஜப்பான் மக்கள் ஈஸியாக வாழ்வாங்க, ஆனால் இந்திய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஒரு அமெரிக்கா இங்கிலாந்துலலாம் அவன் ரொம்ப ஈஸியாக வாழ்வான். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பான், கஷ்டப்பட்டு நேர்மையாக கடினமாக உழைச்சி. அது ஒரு கஷ்டம், அதுவும் ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் அது ஈஸி. கஷ்டப்பட்டு வாழ்கிறத ஈஸியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது கடினமாக உழைப்பதை எளிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டினர் முன்னேறி. ஆனால் நாம் வந்து சோம்பேறியாக இருக்கிறதுனால இந்தியாவில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்.